இதுவே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அவன் கையை கூட வெட்டுறேன். பொண்ணுங்க யாரும் குடிச்சிட்டு போய் ரேப் பண்ணுறது இல்லையாமே. ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ஒரு பையனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேப்புங்கிற விஷயத்தை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியும். நேற்று வீடியோவில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. பசங்க சைட்லேருந்து பொண்ணுங்க சைட்லேருந்தும் நிறைய பேர் பாசிட்டிவாக போட்டிருந்தீங்க. அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க. ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் அ ஜோக்கு. என்னை பொறுத்தவரை அதான் உண்மை. இங்கே நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான். அது பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும். இதை தானே நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சும்மா தப்பு நடக்குதுன்னு அந்த தப்புலேருந்து உங்களை காப்பாற்றுறதும் ஒரு ஆண்மகன் தானே. உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்கிறீங்க, உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறீங்க, ஒருத்தன் என்ன சத்தா வைக்கிறான், ஒருத்தன் என்ன தப்பாக இது பண்ணுறான் அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க? இல்லை உங்களுக்காக வந்து கேட்பாங்கல்ல. சரி, ஒரு இல்யூஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, தப்பாக தொடுறான், செருப்பை கழட்டி அடி. இல்லை பக்கத்தில் ஒரு பையன் இருந்தானா அவன்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி என்ன தப்பாக தொடுறான் அண்ணா அப்படின்னு சொல்லு. இதுவே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அவன் கையை கூட வெட்டுறேன். ஆனால் கேஸ் எப்படி போய் முடியும்? நான் கையை வெட்டினது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நான் என்ன விஷயத்துக்காக வெட்டினேன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. நான் அவனை வெட்டியிருக்கேன்றது தான் அவங்களுக்கு தப்பு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை அனுப்பிடுவாங்க. சரி நீ போ அப்படின்னு. கடைசியில் ஒரு பையன் தான் பாதிக்கப்படுவான். இங்கே வந்து ஈவ் டீசிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுவே ஆண்களுக்கு வந்து ஆடம் டீசிங்னு ஒன்று இருக்குது இல்லை தானே? இப்போ இது பேர் என்ன? இது பேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா?